கைஸ், இன்றைக்கி எமகாவோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரே நிமிஷம் பில்லை பார்த்துக்கிறேன். பில்லை காட்டு. இதுனா லேபர் காஸ்ட்டு, லேபர் தானே போட்டிருக்கு. போட்டு எப்படி இதுன்னு பாரு வண்டி. நல்லா த்ராட்டிலும் பண்ணி பாரு, பிரேக்கும் பிடிச்சி பாரு. சரியா? ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் அப்படியா அப்படியா சரி, அவன் பேசிகிட்டு இருக்கான். பேசுகிற கேப்பில் நம்ம உள்ளே போய் கேட்டு பார்ப்போம் என்னன்ட்டு. கேட்டால் பதில் சொல்லுவாங்களா தெரியல, இருந்தாலும் அவங்க கேட்டு பார்க்கேன். சரிங்களா? கேட்டு பார்க்கலாம் இருங்க. அதில் லேபர் சார்ஜ் இருக்குது. இது செகண்ட் சர்வீஸ் தானே, லேபர் சார்ஜ் வருமா? கன்சூமபிள் அந்த டிஸ்க் பேட் மாற்றிக்கிறீங்க, அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜ். அப்புறம் அது ஜென்ரல் சர்வீஸ் லேபர் ஃப்ரீ உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றினா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட், டிஸ்க் பேட் மாற்றிருக்கீங்க அதுக்கான சார்ஜ். சரி, சரியா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடிஷ்னலாக நம்ம எதாவது பொருள் சேஞ்ச் பண்ணோன்னா லேபர் சார்ஜ் போடுவோம் அப்படின்றாங்க. இது எப்படின்னு தெரியல. எனக்கு ஃப்ரீ சர்வீஸ்னால் அடிஷ்னலாக பொருள் மற்ற லேபர் சார்ஜ் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியல. ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பார்க்கணும். நான் அதுக்கு சர்வீஸ் விட்டதில்லை வந்து எமகா ஷோரூமில். அடிஷ்னலாக பிரேக் பாட் மாற்றுறதுக்கும் லேபர் சார்ஜ் போகிறாங்க. நான் ஃப்ரீ சர்வீஸ்ன்னு செகண்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தான். ஆனால் பிரேக் பாட் மாற்றினா லேபர் சார்ஜ் வருமோ புரியல, தெரியல எனக்கு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, ஆன்சர் திரும்பிக்கிறேன். வண்டியில் வேறு சவுண்டு ஏதோ கேட்டுகிட்டே இருந்தது. அது இப்போ கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்போம். பக்கத்தில் போகலாம், கொஞ்சம் முன்னாடி போயிட்டான். இருங்க போய் கேட்டு பார்ப்போம். சவுண்ட்லாம் வரல. ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறான். எப்படின்னு தெரியல, நான் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். நான் அப்படியே ஓட்டும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஓட்டும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எமகா எரேஜெட்டாக தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஃபஸ்ட் செகண்ட் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு. ஸ்மூத்தாக இருக்குது, வண்டியில் எந்த ப்ராப்ளமும் தெரியல. சர்வீஸ்லாம் க்ளீனாக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரேக் அடித்து பார்ப்போம். சும்மா 30-40 போயிட்டு பிரேக் பேர் புதுசாக மாற்றிருக்கேன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க. பரவாயில்ல, நல்லா தான் பிடிக்குது. நல்லா தான் பிடிக்குது. ஆனால் 750 ரூபா பிரேக் பேடுன்றது எனக்கு இன்னும் எக்ஸ்பென்சிவாக தெரியும். ஒரு இடத்துல நிப்பாட்டி சுற்றி காட்டுறேன் வண்டியை. ஃப்ரண்ட்டில் அழுக்காக இருந்தது, இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணாதான் எரியும் போல. இப்போ தான்டா எரியுது. இதுக்கு முன்னாடி எரியாமல் இருந்துச்சு நினைக்கிறேன்டா. இதுக்கு முன்னாடி சரியாக எரியவே இல்லை. அழுக்கு காட்டுதா? எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வச்சிட்டாங்களா பெட்ரோல் போலா ஏற்றுட்டு? அதுதான் நானும் யோசிக்கிறேன். ஃபுல்லாக பாலிஸு, உள்ளெல்லாம் க்ளீனே பண்ணல. எல்லாம் க்ளீனே பண்ணல. டயருக்கும் பாலிஸு. இதை தான் கழட்ட முடியல. நானுங்க க்ரீஸை போட்டு வச்சுருக்காங்க. அதையா? ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். உங்களுக்கு சைடில் பில்லு போடுறேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சர்வீஸில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் சர்வீஸ் பில்லும் போடுறேன், செகண்ட் சர்வீஸ் பில்லும் போடுறேன். சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா?
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். யார்